இனிய காலை வணக்கம். அன்பு நண்பர்களே, ஆசான்களே. நாம் இன்னைக்கு 13வது நாளுக்கு, இந்த 21 நாள் நிகழ்ச்சியில் 13வது நாளில் இருக்கோம். சில பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை ஒரு 4 நாள் முன்னாடியோ கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். என்ன நம்ம இவ்வளோ நாள் கிளாஸ் விட்டுட்டோமோ நம்ம அப்படின்ட்டு. நம்ம பயிற்சி செய்கிற இந்த டெக்னிக், இந்த செயல்முறைன்றது ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றியான சில புரிதல், ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது. அந்த அறிவு இருந்ததுன்னா நமக்கு செய்யும்போது ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கும். ஏன்னா நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி பகுப்பாய்வு பண்ணும். கரெக்டாக, இது கரெக்டாக அப்படின்ட்டு. ஸோ ஸோ அதை சார்ந்து நம்ம கொடுக்குற அந்த தகவல்கள்லாம் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து தியானம். ஸோ இந்த வாரம்ன்றது ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா முதல் வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? தியானம்னா என்ன? தியானம்னா எது தியானம், எது தியானம் கிடையாது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். 2வது வாரத்தில் வித்யா மேடம் அழகாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எப்படி இந்த தியானம் ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது. ஆரோக்கியம் என்னென்ன மாதிரி கெமிக்கல், செரோட்டனின், என்டார்ஃபின், ஆனந்தமைடு. சமஸ்கிருத வார்த்தை அது ஆக்சுவலாக ஆனந்தமைட். ஆனந்தமாக இருக்கிற மைட், ஆனந்தமைட். இது ஒரு கெமிக்கல். இங்கிலீஷ் கெமிக்கல், இங்கிலீஷ்லேயே நேம் பண்ணிட்டாங்க ஆனந்தமைடுன்னு தான். இந்த கெமிக்கல் எப்படி சுரக்கும் அப்படின்னா, நம்ம அந்த மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ஆனந்தமாக, பேரானந்தமாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் என்னென்னா, அந்த பேரானந்தத்துக்கான அந்த கெமிக்கல், அந்த ரசாயனம் நம்ம மூளையில் சுரக்குது. நளினி மேடம் சொன்னாங்க, வலியெல்லாம் இருந்தாலும் என்னால் உட்கார முடியுது. அந்த வலியை பொறுத்து கொள்கிற அந்த கெப்பாசிட்டி எது கொடுக்குதுன்னா என்டார்ஃபின்ற ரசாயனம். ரமண மகரிஷி எல்லாருக்குமே, பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில் மௌனம்ன்றதுக்கு ஒரு ஒரு உதாரணம், ஒரு யோகி. மௌனம். வேங்கட ரமணன் அப்படின்றவர் ஒரு ரமண மகரிஷியாக மாறின ஒரு தருணம். எப்பன்னா, முதல்ல அவரு இந்த நான் யார் அப்படின்றத கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் யார்? நான் யார்? முதல் நான் யார்? நீங்க அந்த கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் யார்? நான் ஒரு அவங்களோட பையன், இல்லை நான் இவங்களோட, எனக்கு இவங்களோட அப்பா, இல்லை இந்த வீடு, நான் இந்த இதுக்கு சொந்தக்காரன், இல்லை நான் இந்த வேலை செய்கிறவன், இல்லை டீச்சர், இல்லை நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு விவசாயி. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட நான்றதுக்கு ஒரு அடையாளத்தை நீ கொடுத்துக்கலாம். ரமண மகரிஷி இந்த நான் யார் என்ற கேள்வி கேட்டு 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 அந்த கேள்விக்கு பின்னாடி அந்த கேள்வி கேட்கும்போது அது ஒரு பதில் வருது பார்த்தீங்களா? நான் யார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பதில் வருது. நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு மனைவி, இவங்களுக்கு மனைவி இப்படின்னு நம்ம அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பதில் வர்றதுக்கான மூல காரணம் எங்கன்றதுக்கு போறார். எங்கேருந்து அந்த பதில் வருது? அந்த சோர்ஸ் எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருது. போறாரு. இப்போ முதல்ல நான் நான் ஒரு அப்பா, இல்லை நான் இந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னா, அது இப்போ நான் இந்த 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 வீட்டுக்கு முதலாளி, இல்லை இந்த இதுக்கு அப்படின்னா, அந்த வீட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்போ நான் யார்? நான் இவங்களுக்கு இவங்களோட மனைவி. அப்போ நான் அந்த ஹஸ்பண்ட்ன்றவர் இல்லை அப்படின்னா, அப்போ நான் யார்? அப்படின்னு திருப்பி அடுத்த கேள்வி.
இப்படி நான் யார் அப்படின்னு கேட்க 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 கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் வந்து போகணும்னா அந்த நான் யார், இந்த நான்றது வந்து நான் தான் பண்ணேன் சொல்லும் பார்த்தீங்களா, நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் போனேன். இது எல்லாமே ஈகோ. அதாவது வந்து நம்ம அந்த ஒரு மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஒரு அகங்காரம். நான் தான் செஞ்சேன், நான் தான் போனேன். இந்த நான்றது வந்து நான் அப்படின்ற ஒரு இந்த வேலை யார் செஞ்சது, நான் தான் பண்ணேன், நான் தான் வந்து அதெல்லாம் பண்ணேன் பார்த்தீங்களா, நான் தான் உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா, நான் தான் அந்த படிக்க வச்சேன் பார்த்தீங்களா, நான் தான் இதெல்லாம் பண்ணீங்களா, நான்ன்றது வந்து அந்த நான்றது வந்து அந்த அது வந்து ஒரு அகங்காரம், ஈகோ. தன்னை அந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்றது வந்து நான் தான் பண்ணதுக்கு அது கிடையாது. அந்த நான்றதை வந்து ஒரு டைமுக்கு மேலே அதை ட்ராப் பண்ணார் ரமண மகரிஷி. வெங்கடரமணன்றவர் வந்து அதை ட்ராப் பண்ணார். நான் யாருன்றது கடைசி வரைக்கும் அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் கேட்டு 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 கடைசியில் வந்து அந்த நான் யாருன்றது வந்து ட்ராப் ஆச்சு. அது வந்து அந்த நான்றதை வந்து இழந்தது, நான்ற தன்மை இழந்துட்டு அப்போ அவருக்குள்ள இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் எடுத்துட்டீங்க. ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, ஒரு இது எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு அந்த பில்டிங் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு ஒரு இந்த இந்த வீடு அப்படின்றது. அந்த வீட்டை எடுத்துட்டீங்க. அந்த வீட்டை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்குது, காலி இடம். ஈவன் அந்த காலி இடத்துட்டையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லை. அப்படின்ற ஒரு எம்டினஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் எம்டினஸ். ஸோ இந்த ஒன்றும் அந்த வெற்றிடம் அப்படின்ற அந்த ஒன்றுமே இல்லாத அப்போ நான் யாரு, நான் தான் இந்த பதில் எல்லாமே கொடுக்கறது நான் அப்படின்னு பார்த்தா அந்த எல்லாத்தையும் இந்த நான்றதை வந்து அவர் எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் நான்ற தன்மை இழக்கும் போது அப்போ என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படின்றத போகும்போது அப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் என்ற ஆற்றல் நமக்குள்ள இருந்து செயல்படுது அப்படின்றத அவர் உணர ஆரம்பிச்சார். இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள நம்ம இங்கே சொல்றோம் பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் குவாண்டம் ஃபீல்டுன்றோம். இந்த அந்த புலம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த குவாண்டம் புலம் அப்படின்னு நம்ம நீங்கள் இந்த இவ்வளோ நாள் வந்து நிறைய இந்த குவாண்டம் புலம், குவாண்டம் ஃபீல்டு இதை பற்றிலாம் இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த பயிற்சியில். இந்த ஆற்றல் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஆற்றல் தான் வந்து நம்மளை எல்லாம் இயக்குது அப்படின்ற வந்து இந்த பிரபஞ்சம்ன்ற இயக்குது அப்படின்றத வந்து அவர் உணர ஆரம்பிச்சார். அந்த ஆற்றலோடு அவர் வந்து அவர் ஃபுல்லாகவே அந்த நான்றதை இழந்துட்டதுக்கு அப்புறம் அந்த ஆற்றலோட ஃபுல்லாகவே அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். அந்த ஆற்றலோட அந்த ஒருங்கிணைஞ்சு நான்றதை வந்து ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அதை பற்றி அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் அது சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்து அந்த பேரானந்தத்தோட நம்ம லயித்து இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த பேரானந்தம், அந்த ஆற்றலோடு இணைஞ்சு ஒரு ஃபுல்லாகவே இருந்தார். அதுதான் வந்து அதுதான் எல்லாத்தையும் இணைக்குது. அதாவது எல்லாரையும் நானு இங்கேருந்து ராஜபாளையத்துலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, மதுரையிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இணைக்கிற அந்த சக்தி, எல்லாத்தையும் அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த ஆற்றல் தான் வந்து இந்த அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம அறிவியல் பூர்வமாக அது எப்படி அதுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஆற்றல் தான் வந்து எல்லாத்தையுமே இயக்குது அப்படின்றத. ஆனால் நம்ம நல்லா நினச்சிக்கணும், நான் தான் செஞ்சேன், நான் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த நான்றதை வந்து ட்ராப் பண்ணிட்டு அதை எப்படி வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் இதை எப்படி அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவும் வந்து இது வந்து ஒரு விதமான செயல்முறை. ரமணாசிரம் யார் யாரெல்லாம் போயிருப்பீங்களோ அப்படின்றதுல நான் ஒரு சில நேரங்களில் போனேன் தியானத்துக்கு முன்னாடி. பின்னாடி வந்து நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் போக முடியல. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிது. ஒரு அந்த வாய்ப்பு அமைஞ்சுது. இருந்தாலும் அன்னைக்கான சூழ்நிலைக்கு வந்து நான் போகக்கூடிய ஒரு சந்திர சார் அன்னைக்கு வந்தார் பார்த்தீங்களா, எல்லாருமே நிறைய பேர் அங்கேருந்து வந்து ஒரு திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஒரு தியான யக்னம் நடத்தினாங்க. ஒரு பத்ரிஜியோட பிறந்த நாளை கொண்டாடி ஃபுல்லாகவே மெடிடேஷன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விசாகப்பட்டினம், ஆந்திரா, அங்கே வில்லேஜ் கிராமத்துல இருந்து இங்க மக்கள் வழியே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியல திருவண்ணாமலைக்கு எப்படி வரணும். ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, வந்து இந்த இதில் பங்கேற்று தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க பார்க்கும்போது. ஏன்னா நம்மளாம் வந்து நினைக்கிறோம், ஓ எப்படி போகிறது வர்றது, நம்ம வேலை இருக்குது அது இருக்குதுன்னு. ஆனால் எல்லாத்தையும் அந்த 3 நாள் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அன்னதானம் இலவசமா, அதை பண்றவங்களும் வந்து ஒரு சேவையை தான் பண்றாங்க. அதுக்கு இது கொடுக்கறது வந்து அந்த பொருளோ இது அதுவும் வந்து எல்லாமே ரொம்ப அற்புதமான உணவு. எப்பயுமே ஆசிரம உணவு, இந்த மாதிரி கொடுக்குற உணவு, ரெண்டாவது உணவு, பிரசாதம், இதெல்லாமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து கொடுக்குற உணவு. ஸோ அந்த நேரத்தில் என்னால் அவங்க எல்லாருமே போய் பண்ணாங்களே தவிர என்னால் பண்ண முடியல. ஆனால் அது வேற ஒரு வாய்ப்புக்கு எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது, என்ன நம்ம பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அன்னைக்கு பார்த்து அடுத்த மறுநாள் வந்து நிகழ்ச்சியில் வந்து சந்திர சார் பேசுகிறோம், ஆனால் அவர் பேச முடியல அப்படிங்கும்போது அவர் அந்த இதில் இருக்கும்போது அடுத்த நாள் செஷனை நான் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே நமக்கு வந்து ஒரு வாய்ப்புகள். இந்த பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நிறைய வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த வாய்ப்புகளை பார்க்குற கண்ணு நமக்கு இருக்கணும். அந்த வாய்ப்புகள் சொல்கிற அந்த கேட்குற அந்த காதும் நமக்கு இருக்கணும். விஸ்வநாதன் அப்படின்னு பேர் இருக்கும். விஸ்வநாதம்னா என்னது? விஸ்வநாதம், அதாவது வந்து அந்த நாதன் அப்படின்றது, அந்த நாதம்ன்றது வந்து நமக்கு பேசிட்டு இருக்குது, நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு தொடர்ந்து. ஆனால் அதை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. பேர் இருக்கும் விஸ்வநாதன் அப்படின்ட்டு, யாரும் இந்த பேர் இங்கே பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். கூட்டு தியானம், குரூப் மெடிடேஷன் எப்போவுமே வந்து சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவர்ஃபுல். ஒரு குளத்துல ஒரு கல்லை எடுத்து போடுறீங்க, அது அலைகள் உருவாகுது. கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அலை வரும், அடுத்த அலை ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த அலை அடுத்த அலை சின்னதாக வரும். அந்த சின்ன அலையும் இன்னொரு அலையும் சின்ன ரெண்டு மூணு சின்ன அலைகள்லாம் சேர்ந்தன அடுத்ததுனாவும் பெரிய அலையை உருவாகும். இந்த மாதிரி தான் இது ஆங்கிலத்தில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். அதுதான் இங்கேயும் நடக்குது. நம்மளோட கூட்டு தியானம், அந்த அலைகள், நம்மளோட எண்ண அலைகள் எல்லாரும் அப்படியே கூல்டவுன் பண்ணும்போது, அந்த பிரபஞ்ச ஆற்றல் வரும்போது அப்படியே மர்ஜ் ஆகிட்டு கலந்து பெருசாக இருக்கும்போது, இந்த தியானத்துக்கு புதுசாக வரவங்களுக்கும் இல்லை ஈஸியாக அவங்களால கூட இந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போக முடியும். யாராவது தியானத்துலேருந்து வர முடியல, இன்னும் நான் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன்னா கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க. உங்களை நீங்களே வந்து கட்டாயப்படுத்தி செஷன் முடிஞ்சிருச்சு, தியானம் முடிஞ்சிருச்சுன்னு வர வேண்டாம். எந்த அளவு எவ்வளோ தூரம் உங்களால் தொடர்ந்து அந்த இதுலேயே இருக்கிறீங்களோ ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எல்லா எந்த விஷயத்துக்குமே எண்ணம் தான் அடிப்படையான ஒரு விஷயம். நான் ஒரு சேர் வாங்கணும் அப்படின்னாலும் அது ஒரு எண்ணம். ஒரு சேர் வாங்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம். நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம். ஒரு வேலைக்கு போகணுன்றது ஒரு எண்ணம். என்னோட விடுமுறையை நான் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், இல்லை நீல்கிரிஸ் போகணும் அப்படின்றது ஒரு எண்ணம். இப்படி எல்லாமே வந்து எண்ணங்கள். இந்த எண்ணங்கள், அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். கனவு காணுங்கள் அப்படின்னு என்னது? கனவு காணுங்கள், நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படின்றது, அந்த கனவு வந்து உங்களை வந்து உங்களை ஈவன் தூங்க கூட விடக்கூடாது. அந்த மாதிரியான கனவா இருக்கணும். கனவுன்றது ஏதோ தூக்கத்துல வருது அந்த கனவு கிடையாது. அந்த கனவு விஷன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க விஷன், இந்த ட்ரீம், அந்த கனவு, இந்த விஷன்றது வந்து என்னது? அதுவும் ஒரு எண்ணம். நான் என்னவா ஆகணும் அப்படின்றது எண்ணம். அந்த எண்ணம், பெரும்பாலான வெற்றியாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள், வெற்றியாளர்கள்லாம் வந்து அவங்க கொண்ட குறிக்கோள்ல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. 21 நாள் செஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு சந்திர சார் சொன்னார். நிறைய வேலை இருக்கு. இந்த ஜூம் மீட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது வாங்கணும், லைசன்ஸ் கொடுத்து வாங்கணும் இந்த இத்தனை நாளைக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேக்ரவுண்டில் ஃப்ளையர் ரெடி பண்ணணும், அந்த போஸ்டர்லாம் ரெடி பண்ணணும், வீடியோ ரெடி பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இது செஞ்சே ஆகணும், அந்த அந்த குறிக்கோள் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய இடர்பாடுகள் இருக்கும். இந்த ஜூம் மீட்டிங் வந்து நாளைக்கு திங்கட்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஜனவரி 3ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் வரைக்குமே, முன்னாடி நாள் கூட சொல்ல முடியாது, அன்னைக்கு காலையில் தான் எங்களால் வந்து அந்த சில இடர்பாடுல இருந்து வெளியே வர முடிஞ்சது. பல சவால்கள் இருக்கும், ஆனால் அதை தாண்டி நம்ம உள்ளே போகணும்.
நம்மளோட இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மள நினைக்கிறது விஷயத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கார்ல போகணும்னு நான் நினைக்கிறேன். கார் வாங்கி கார்ல போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சம்பளம் வெறும் 5000மோ 10,000 கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வர்றதுக்கு ஆசைப்படலாம். இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நிகழ்காலத்துல வந்து இருக்குது. இப்ப பில்கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி ஆகணும், கையில வந்து ஒரு காசு வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணல. ஒரு தொழில் ஆரம்பிக்கல. எத்தனையோ பேர், எத்தனையோ தொழிலதிபர்கள் புதுசா வரவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்யணுன்ற குறிக்கோள், அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் பவர். அந்த எண்ணம் செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விஷயங்கள் நடக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இதை நினைச்சேன், இதை நடக்கணும், செய்யணும்னு நான் நினைச்சேன் இந்த விஷயத்த. அதே மாதிரி நடக்குது. நடந்துருச்சு. நான் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டேன். சில டைம்ல அது நடக்காமலும் இருக்கு. இப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குது? இப்ப வந்து நான் வானத்துல பறக்கணும், நான் இந்த மாதிரி சில விஷயங்களை இது பண்ணணும்னு அப்துல் கலாம் ஐயா வந்து பண்ணாரு. நினைச்சாரு, கனவு கண்டார். அந்த கனவை வந்து நிறைவேற்றினாரு. எப்படி அந்த கனவுகள், எப்படி வந்து அந்த நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா வந்து ஒரு எண்ணத்துல இருக்கிறோம், அந்த எண்ணத்துக்கு பவர் கொடுக்கும், அந்த எண்ணம் வந்து எப்படி நிறைவேறுது அப்படின்ற அறிவியல் பூர்வமா நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வெளி உலகத்தை வடிவமைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆம், ஹென்ரி ஃபோர்டு, அதாவது இந்த ஃபோர்ட் கம்பெனியை, ஃபோர்ட் கார்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை துவக்கின அந்த நிறுவனர் சொல்றாரு, நீங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது கரெக்ட், நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கரெக்ட் அப்படின்றாரு. அப்ப எது கரெக்டுங்க? நம்மளோட எண்ணம் தாங்க. நம்மளோட எண்ணம், நம்மளால முடியும்னு நினைச்சீங்கன்னா அது பண்ண முடியும். முடியாதுன்னு நினைச்சா அதுவும் முடியாது. நம்மளோட எண்ணம். அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம், நம்மளோட எண்ணம் தான் வெளி உலகத்தை வடிவமைக்குது. நம்மளோட வெளில இருக்கிற சுத்தி இருக்கிற மக்களோட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வடிவமைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த எண்ணம் தான்ன்றது ஒரு முக்கியமான காரணியா நமக்கு தெரியுது. இப்போ இந்த எண்ணம் வந்து எப்படி நம்ம அறிவியல் பூர்வமா இதை புரிஞ்சுக்கணும். அறிவியல் பூர்வமா இது வந்து உண்மையில ஒத்துக்கணும். நம்ம வந்து சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் எண்ணம். நான் நினைக்கிறேன் சில விஷயங்கள் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே இந்த எண்ணங்கள் வந்து நடக்குது. ஆமா, நான் இதை நினைச்சா நடக்குது. இது அறிவியல் பூர்வமா இது சாத்தியமா அப்படின்னா இந்த குவாண்டம் சயின்ஸ், அதாவது குவாண்டம் இயற்பியல் வந்து சொல்லுது நிச்சயமா இது சாத்தியக்கூறுகள் எல்லாமே உள்ளதுன்னு. இதை இன்னைக்கு பார்ப்போம் இந்த செஷனில். ரொம்ப முக்கியமான பகுதியும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பகுதி இந்த செஷன். இந்த வாரமே நம்ம எப்படி வந்து நம்ம நினைக்கிறது வந்து நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கக்கூடிய 3வது வாரத்தில் இருக்கிறோம். நம்மளோட கனவுகளை நனவாக்கும் அறிவியலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த வாரத்தில். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்றத நமக்கு வந்து தெரியுது இப்போ. ஆனால் அந்த எண்ணங்கள், அந்த இதுக்கான அடிப்படை தத்துவம், நம்ம கனவுகளை வந்து நனவாக்குறோம் அப்படின்ற அடிப்படை தத்துவம், அடிப்படை கோட்பாடு என்னன்னா, நம்ம அது எண்ணங்களும் உணர்வுகளும் தான் வாழ்க்கையை உருவாக்குறது, வேற ஒன்றும் கிடையாது. இதுவே எல்லாமே. நீங்க வரணும்னு நினைச்சீங்க இன்னைக்கு செஷனுக்கு, உங்களோட எண்ணங்கள், உங்களோட எண்ணங்கள் உணர்வுகளுக்கும் நீங்க வந்து இடம் கொடுத்தீங்க. நீங்க வந்து நான் போகணும் அந்த செஷனுக்கு, அந்த செஷனுக்கு நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு வர முடியல. இல்ல அவங்க இந்த எண்ணத்துக்கு அவங்க ஓகே பார்த்துக்கலாம் அப்புறமா, நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை நான் தூங்கணும், அந்த எண்ணத்துக்கு அவங்க வந்து அவங்களோட கவனத்தை கொடுத்ததுனால அவங்களால வர முடியல. வேற ஒன்றும் கிடையாது. இந்த நீல் போர், அதாவது அவர் அந்த குவாண்டம் இயற்பியலாளர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையானது அப்படின்னு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உண்மைன்னு நீங்க எது எதெல்லாம் விஷயம் உண்மைன்னா என்னது? இப்ப நான் உங்களை வந்து ஒரு 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 பாக்ஸை கொடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள சில பொருள் இருக்குதுன்னு சொல்றேன் நான். நீங்க அந்த பாக்ஸை போய் திறக்கறீங்க, அந்த பொட்டியை போய் திறக்கறீங்க, அதுல ஒண்ணுமே இல்லைன்றீங்க. ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த தொட முடியுது, உணர முடியுது, ஒரு விஷயத்த தொட முடியுது, உணர முடியுது அப்படின்னா ஒரு திடப்பொருள், அதாவது சாலிட் அதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அந்த இடத்துல திடப்பொருளோ எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்குறோமோ, இப்ப நீங்க உங்க முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களை பக்கத்துல இந்த வீடு செவுரு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் இருக்குது, உங்களால டச் பண்ண முடியுது, அந்த செவுருன்றது உங்களுக்கு இருக்குது, உங்களால வந்து கை வைக்கிச்சா வந்து உணர முடியுது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா,
நீங்க இதெல்லாம் உண்மையானது, இந்த செவுரு இருக்குது நீங்க நம்புறீங்க. ஆனா உண்மையானதுன்னு நினைக்கிறீங்க. அது உண்மை கிடையாதுன்றார். உண்மைன்னா என்னது? அந்த இடத்துல செவுருன்றது கிடையாதுன்றார். அது எப்படி? வித்யா மேடம் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து 99.999% வந்து ஒண்ணுமே கிடையாதுன்றோம். அப்ப இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, எல்லாருக்கும் இந்த மைக்ரோஸ்கோப்ன்றது வந்து கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இந்த குவாண்டம் இயற்பியல், அதாவது நம்மளோட கோட்பாடுகள் வந்து முக்கியமான ஒரு 3 விதிகளை வந்து இப்ப கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். 3 விதிகளால ஆனது. இது ரொம்ப ரொம்ப நிறைய கோட்பாடுகள் இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதுல முக்கியமானது வந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 விஷயம். நம்ம வந்து திடமான குறைந்த பொருள், அதாவது திடமான பொருள் கிடையாது. அதிக நம்மளால ஆற்றல்களால் ஆனவங்க, எனர்ஜியால ஆனவங்க நம்ம. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து கை இருக்குது, கால் இருக்குது, போன்ஸ் இதெல்லாம் சாலிடு, இதெல்லாம் அப்படி கையை வச்சு அப்படி அழுத்துறோம் அது போகுது. இதெல்லாம் சாலிடா இருக்குது, நம்மளால உணர முடியுது. இதெல்லாம் வந்து சாலிடு நம்ம நினைக்கிறோம். உண்மை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாலிட் கிடையாது. இதெல்லாம் வெறும் எனர்ஜி தான். ரெண்டாவது கோட்பாடு என்னன்னா, நம்ம கிட்ட வந்து எல்லையற்ற சாத்தியங்கள் இல்லை வந்து நம்மளோட நம்ம கிட்ட வந்து அன்லிமிட்டெட் எனர்ஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம கிட்ட இவ்வளோதான் சக்தி இருக்குதுன்னா, நம்ம கிட்ட அளவற்ற ஒரு எல்லைகளற்ற ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத வந்து ரெண்டாவது ஒரு கோட்பாடு. மூணாவது வந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையோ எந்த ஒரு இதை வந்து நம்ம உற்று நோக்கிறோமோ அதுக்கு ஒரு கவனம் கொடுக்குறோமோ அந்த தான் நம்ம வந்து அதை அதை தான் வந்து நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் உருவாக்குறோம், அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குறோம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அவர் அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் த பாசிபிலிட்டிஸ். இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல சொல்றது வந்து இந்த இந்த நம்மளோட குறைந்த பொருள், நம்மளால திடம் இல்லாத பொருள். நீங்க வந்து இந்த ஞான குறிப்பில் படிச்சீங்க அப்படின்னா, நம்ம வந்து இல்லாத பொருள், நம்ம வந்து வெறும் ஆற்றல் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் எடுத்து, இந்த மைக்ரோஸ்கோப் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோஸ்கோப் எடுத்து இந்த கையில் இப்படி வச்சீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்பு வந்து நிறைய உறுப்புகள்லாம் இருக்கு. இதயம், கல்லீரல், சிறுநீரகம் அப்படின்றது நிறைய உறுப்புகள் ஆனது. இப்போ இந்த உறுப்புகள்லாம் வந்து என்னது, எல்லாமே வந்து செல்களால் ஆனது. ரைட்டா? செல்களால் ஆனது, திசுக்கள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன செல்களால் ஆனது. இந்த செல்கள் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செல்களை எடுத்து போயிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நமக்கு அதை ஆட்டம் சொல்லுவாங்க, மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க முதல்ல, துகள்கள்னுவாங்க. அடுத்து அந்த துகள்களுக்குள்ள திருப்பி நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப் என்ன வருது திருப்பி, இந்த அணு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அணுக்களால் ஆனது. ஓகேங்களா? அணுக்கள் வந்து துகள்களால் ஆனது, துகள்கள் வந்து நம்மளோட இந்த செல்களால் ஆனது, அந்த செல்கள் மறுபடியும் இந்த உறுப்புகளால் ஆனது. ஓகே, இதயம்ன்றது நம்மளோட இத்தனோடு கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம், ஒரு விந்தணுவும் ஒரு முட்டையும் சேர்ந்து இவ்வளோ பெரிய உலகத்தை, ஒரு உடலை உருவாக்குது. அப்ப ஒண்ணுமே தெரியாத அந்த ஒரு விஷயம் எப்படி உருவாக்குது அப்படின்னா, அந்த ஒண்ணுமே நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது, அந்த ஒரு விஷயம் உருவாக்குதுன்னா, அப்ப அந்த விஷயம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அதுல அது ஒரே ஒரு ஒரு செல், அவ்வளவுதான். ரைட்டா? ஒரு செல், ஒரு ஆட்டம். நம்ம சொல்றோம் தெரியுமா, கெமிக்கல்லாம் இருக்கு. நமக்கு வந்து நீங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறீங்க மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கம்மியா இருக்குது, உங்களுக்கு அம்மோனியா அதிகமா இருக்கு, இல்ல இது அதிகமா இருக்குது, இந்த ரசாயனம் இந்த கெமிக்கல் அதிகமா இருக்குது, இது கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல், இந்த ரசாயனங்கள்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ள அந்த ஆட்டம்ஸ், இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உள்ள வழியா பார்த்தோம்னா அதெல்லாம் ஆட்டம்ஸ், அதாவது அணுக்கள். இப்போ இந்த அணுக்களை வந்து திருப்பி வந்து மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்குறாங்க. மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது என்ன என்ன அப்படி தெரியுது அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது இந்த 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 படத்துல காமிக்கிற இந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல ஏதோ படிச்சிருக்கும் போது, அந்த புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று இருக்கு புள்ளி, இதை சுத்தி ஏதோ அப்படி ஓடுது. இந்த அணுக்கள், அந்த ஆட்டம் வந்து அணுக்களை வந்து திருப்பி மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது, முதல்ல இந்த ஸ்கின்னை, இந்த தோல் எடுத்து பார்க்குறோம், தோல்ல இருந்து திருப்பி மைக்ரோஸ்கோப் உள்ள பார்க்குறோம். திருப்பி பார்க்கும்போது
அணுக்கள் உள்ள வரைக்கும் போகிறோம். ஒரு அணுவை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு அணுவை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து திருப்பி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான், இந்த நியூட்ரான், புரோட்டான் அப்படின்றது இருக்குது. எலக்ட்ரான் நியூட்ரான்னா இந்த ஒரு அணுக்குள்ள அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 99.99% 99.999% வெறும் காலியாக தான் இருக்குது. என்னது 99.99%. நான் முதல்ல என்ன சொன்னோம்? நம்மளோட அனைத்து உடம்பு இல்லை, இந்த உடம்பு மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த பொருள் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருள், எந்த பொருளை வேணால் எடுத்துக்கங்க. எந்த பொருளை எடுத்தாலும் அதை மைக்ரோஸ்கோப் வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா பார்க்க 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 போனீங்க. கடைசியாக அது அணுக்களால் ஆனது. நம்பர் ஒன், அணுக்களால் ஆனது, அணுத்துகள்களால் ஆனது. இந்த அணுவை திருப்பி உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னதான் இருக்குது போய் பார்ப்போமே. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க ஃபர்ஸ்ட். வீடுன்றது என்னது? அறைகளால், பல அறைகளால் ஆனது, ரைட்டா? பல அறைகளால் ஆனது தான் ஒரு வீடு. அந்த ஒரு அறைக்குள்ள போய் பார்க்கறாங்க என்னதான் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு அணுக்குள்ள போய் பார்க்கறாங்க என்னதான் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப அந்த அணுக்குள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் காலியா தான் இருக்குது. 99.99 13.9 அப்படின்னா என்ன ஆகுது? கிட்டத்தட்ட நம்ம எப்படி ரவுண்ட் அப் பண்ண என்ன சொல்லுவோம்? 100% காலியா தான் இருக்குது. அப்ப 0.00001, அதுக்கு அதுக்கு அதுதான் வந்து வெயிட். 0.001 அளவு உள்ள சதவீதம் உள்ள வெயிட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிட்டத்தட்ட அது ஒண்ணுமே கிடையாதுன்னு நம்ம எடுத்துப்போம். அந்த எலக்ட்ரான் புரோட்டான்றது 0.001% வெறும் வெயிட் தான். அப்போ மொத்தமாக அந்த ஆட்டம்குள்ள, அணுக்குள்ள 99.99% எம்டி தான், ஒன்றுமே கிடையாது. அப்போனா என்ன இருக்குது அந்த இடத்துல? ஒன்றுமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடம் ஃபுல்லாக ஆற்றலாக இருக்குது, எனர்ஜி, சக்தி. நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா? ரமண மகரிஷி கனெக்ட் பண்ண முடியுதா உங்களால் இப்போ? அவர் நான் யார், நான் யார்ன்றதை எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் ஃபுல்லாகவே இருக்குதுன்றதை உணரும் போது அந்த சக்தியோடு அவர் உணர்றார். இந்த சக்தி தான் நமக்குள்ள இருக்குது அப்படின்றத அவர் உணர்றார். இப்ப அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கும்போது இந்த நம்மளோட உடம்ப மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக ஆட்டம்ஸால் ஆனது. நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம், அந்த ஆட்டம், இந்த ஆட்டம் சொல்றோம் பார்த்தீங்களா நம்ம உடம்புல. ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நம்ம தண்ணின்றது அது H2Oன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் இந்த தண்ணீர். அப்போ அப்படி ரெண்டு மூலக்கூறும் சேர்ந்தது தான் தண்ணீர் அப்படின்னா அப்ப ரெண்டு ஆட்டம், ரெண்டு அணுவையும் வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா எம்டியா தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லாமே ஆற்றல் தான் அப்படின்றது. அப்படின்னா இப்ப எல்லாமே ஆற்றல் தான் அப்படின்னா இந்த ஆற்றல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அலை வடிவமா இருக்குது. இப்ப நீங்க வந்து இந்த ப்ளூடூத்தோ, இந்த நீங்க வந்து ரேடியோ கேட்குறீங்க, ஆண்டனாவில் வந்து ரேடியோ கேட்குறீங்க. அந்த அலை வந்து இருக்குது. அலைக்கு வந்து வடிவம் எதுவுமே கிடையாது. அந்த வடிவம் வந்து இப்படிதான் இருக்கும், இந்த இந்த வடிவம் தான் அப்படின்னு கிடையாது. அந்த வடிவம், அந்த அலை வந்து என்னது? எல்லா இடத்துலயும் இருக்கு, நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ள இந்த ஆற்றலும் இப்படி அலை வடிவமா தான் இருக்குது. நம்பர் ஒன். முதல்ல எல்லாமே அணுக்களால் ஆனது, காலியா இருக்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து என்னன்னா இந்த ஆற்றல், இந்த ஆற்றல் வந்து எந்த பத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்குது. எப்படின்னா ஒரு குளத்துல ஒரு கல் எடுத்து போடுறீங்க, ஒரு அலை இப்படி வருது, அலை வருமா, உருவாகுமா? இன்னொரு கல் எடுத்து போடுறீங்க, இன்னொரு அலை அதுல உருவாகும். இப்ப ஒரு கல் எடுத்து போடும்போது உருவான அந்த அலைகளும் இன்னொரு கல் எடுத்து பக்கத்துல போடும்போது உருவான அலையும் அப்படி ஒண்ணா சேருமா? ஒண்ணா சேரும்போது புது விதமான ஒரு அலை இருக்குமா? இப்ப நீங்க அந்த அலையை பிரிக்க முடியுமா? இது வந்து இங்க இருந்தா வந்த அலை, இது வந்து இங்க இருந்து வந்த அலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துருச்சு. இதே மாதிரிதான் நான் வந்து என்ன சொல்றேன், நம்மளோட உடல் வந்து வெறும் ஆற்றல்களால் ஆனது, ஆட்டம்ஸ். நம்மளோட உடம்பு ஆட்டம்ஸ் தானே, ரைட்டா? செல்களால் ஆனது. செல் வந்து ஆர்கனன்ஸ் ஆனது. ஆர்கன் அதாவது வந்து உறுப்புகளால் ஆனது. இந்த உறுப்புகள் மொத்தமா அப்படின்னா என்ன? மொத்தமா நம்மள வெறும் காலி தான். 99 புள்ளி எவ்வளோ வெயிட் நீங்க எடுத்துக்கிறீங்களோ கிட்டத்தட்ட 99.99%, 99.99 வெறும் காலி தான். இப்ப இந்த ஆற்றல் நம்ம உடல் தான் ஆற்றல் அப்படின்னா இன்னொருத்தர் இங்க வராரு, பெரியசாமி சார் வராரு, நடராஜன் சார் வராரு. அவரும் ஆற்றல் தான், நானும் ஆற்றல் தான். அப்படின்னா அவரும் ஆற்றல் தான், நானும் ஆற்றலும் போது ரெண்டு பேரும் ஆற்றலும் ஆற்றலும் இப்படி இருக்கும்போது அந்த அலைகளால் வந்து டிராவல் பண்ணுது. புரியுங்களா? அந்த அலைகளால் இருக்கும்போது அது ரெண்டும் ஒன்றாகுது. அப்ப அந்த இடத்துல
நீங்க வேற நான் வேற அப்படின்னு கிடையாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம், இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல எல்லாமே ஆற்றல்களால் நம்ம ஆனது. எல் நீங்க எடுத்துங்க, நாய், ஒரு பூனை, இந்த இது எந்த இதுவாக இருந்தாலும் எடுத்துங்க, இந்த ஆற்றல்கள் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டம்ஸ், அந்த செல்கள். அப்படியே உள்ள போனீங்கன்னா வெறும் காலியாக தான் இருக்குது. ஒரு நீங்க செவுருன்னு பார்க்குறீங்க, அந்த செவுரை திருப்பி என்னது, அந்த செவுரு எடுத்து நீங்க திருப்பி மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸால் ஆனது. மண் எடுத்துக்கிறீங்க, சிலிக்கா, திருப்பி அதை உள்ள போறீங்க, சிலிக்கான்ற ஒரு ஆட்டம் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை திருப்பி ஆட்டம் உள்ள போறீங்க, திருப்பி போறீங்க போறீங்க, வெறும் காலி தான். என்னன்னா இந்த இந்த மூன்று விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாருமே ஆற்றல்கள் தான். சரி, இந்த இதுல முக்கியமான இன்னொன்று நம்ம பார்த்தோம். நம்ம எதை இப்ப நம்ம முதல்ல மூணு கோட்பாடுகள் பார்த்தோமா. நம்ம திடம் குறைந்த பொருள் அதிக ஆற்றல், இது புரிஞ்சுச்சா இப்ப எல்லாருக்கும்? ரெண்டாவது விஷயம், நம்மளோட நம் எல்லையற்ற தன்மையில் உடையவர்கள். அதாவது நமக்குள்ள இப்ப இங்க எல்லாம் காலியா தான் இருக்குது அப்படின்னும் போது எல்லா சக்தியும் நமக்குள்ள என்ன நடக்கும், என்ன வேணுமோ எல்லா விதமான ஆற்றல்களும் இந்த இதுக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றல் நீங்க ஒரு கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆற்றல்கள் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆற்றல்கள் பருப்பொருளா மாறுது, திடப்பொருளா மாறுது. நான் முதல்ல ஒரு எண்ணம், நான் ஒரு சேர் வாங்கணும் இப்படின்ற ஒரு எண்ணம், வெறும் எண்ணம். ஓகேங்களா? இந்த எண்ணத்தை நீங்க ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அந்த எண்ணத்தை நீங்க ரொம்ப ரொம்ப அதை யோசிக்கிறீங்க அதுக்கு அப்படின்னும் போது, இந்த எண்ணம் இந்த எல்லாமே ஆற்றல் தான் இந்த உலகத்துல இருக்குது. இந்த சேருன்றதும் ஒரு ஆற்றல் தான். ரைட்டுங்களா? இந்த சேரும் ஒரு ஆற்றல் தான். இந்த சேர் நீங்க ஒரு எண்ணத்துக்கு அது ஒரு சேர் இப்படி இருக்கணும், இப்படி போகணும் அப்படின்ற ஒரு வடிவம் கொடுக்குறீங்க, இப்படி இருக்கணும்னு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அதுக்கு தேவையான அணுக்கள், அந்த சேருக்கு தேவையான அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து நீங்க எந்த அளவுக்கு அதை பத்தி அந்த உற்று நோக்குறீங்களோ, உங்க மனக்கண்ணால அதை பத்தி பாக்குறீங்களோ, அப்ப அந்த சேர்ன்றது ஒரு நிகழ்காலத்துல நடக்க ஆரம்பிக்குது. எப்படி நடக்க ஆரம்பிக்குது? அதுக்கு தகுந்த மக்கள், அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை உருவாக்குது. ஓகே, இந்த கடைக்கு நீங்க போறீங்க, அந்த கடையில நீங்க எதிர்பார்த்த மனசுல நினைச்ச அந்த சேர் அங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல கனெக்ட் ஆகிருக்கணும், இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படிங்கும்போது நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் அதுக்கு தகுந்தமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். சரி, சில விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஆனா நடக்க மாட்டேன், அதையும் நாம பார்ப்போம். இப்ப இதை எப்படி, இப்ப நீங்க நம்ம முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம். அணுக்கள் 99% காலியா தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ரைட்டுங்களா? எல்லாமே காலியா தான் இருக்குது அப்படின்னா, மீதி கொஞ்சம் வெயிட் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ் நீங்க இல்லைங்களே, இந்த 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 சென்டர்ல இருக்குது பாத்தீங்களா? இந்த சென்டர்ல இருக்கிறது தான் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்ன்றது. இங்க ஒரு எலக்ட்ரானும் இங்க ஒரு எலக்ட்ரானும் இப்படி சுத்தி வருது. இப்போ இதை சுத்தி ஒரு வட்டம் போடுங்க. இதை சுத்தி வட்டம் போட்டீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஏரியா இருக்கும் அந்த இதுக்குள்ள, ஒரு பரப்பளவு. இந்த பரப்பளவு, இந்த ஏரியா 99% நம்ம எம்டி, இதை தான் நம்ம சொல்றோம். அப்ப மீதி இருக்கிற இந்த சின்ன இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ், இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது, அந்த ஒரு எலக்ட்ரான், அந்த இது எப்படி அப்படின்னா, அதுவுமே எம்டி தான் அப்படின்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதுவுமே எம்டி தான். நீங்க அதை உற்று நோக்கும் போது அது எலக்ட்ரானா மாறுது. அப்படி இல்லைன்னா அதுவும் எம்டியா ஆற்றலாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அதுவுமே எம்டி தான். நீங்க அதை பத்தி உற்று நோக்கும்போது அதுவுமே எலக்ட்ரானா மாறுது. நீங்க ஒரு சேர் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த வீடுன்றது என்னது, நிறைய ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்னா என்னது? ஒரு செவுரோ இல்லை எதுவோ அந்த அதுக்கான பொருள்கள்லாம் இருக்குது இல்லை, சிமெண்ட், இது எல்லாமே வேதிப்பொருட்கள் நிறைய இருக்குது இல்லை, ஒரு ரசாயன பொருள். இது எல்லாமே நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா அணுக்கள் தான். எல்லாமே அணுக்களால் ஆனது. இந்த வீடோ இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் உலகத்துல. அப்ப அந்த பொருள்கள் நீங்க உற்று நோக்கும் போது அந்த ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றது உருமாற்றம் பெறுது. அதாவது திடப்பொருளா மாறுது, திடப்பொருளாக மாறுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? திடப்பொருளா மாறுது அப்படின்னா அது எப்படி மாறுது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். இது ஆங்கிலத்துல இருக்கும், நான் தமிழ்ல நான் சொல்றேன் நான்.
Quantum weirdness, the infamous double. இது ஆங்கிலத்தில் இருக்கிறதுன்னு யோசிக்க வேணாம். நான் தமிழ் இதை பார்க்குறேன். நீங்கள் அந்த படம் இந்த அனிமேஷன் இப்போ போது பார்த்தீங்களா, இதை மட்டும் காட்சி மட்டும் மெயினாக பாருங்க. நான் இது வந்து எப்படின்றத விளக்குறேன் நான். Slit experiment. To understand this experiment, we first need to see how particles or little balls of matter act. If we randomly shoot a small object, say a marble, at the screen, we see a pattern on the back wall where they இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு செவுரு மாதிரி எடுத்துட்டு பின்னாடி ஒரு போர்டு வச்சுக்கோங்க. போர்டில் இருந்து ஒரு பால் இந்த சந்து வழியா, இந்த ஒரு சந்து தெரியுது பாருங்களா, இந்த வழியா பாலை வந்து ஒரு மிஷின் மூலியமா கண்டினியூஸாக போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த பின்னாடி இருக்கிற செவுத்துல வந்து எத்தனை லைன் தெரியும்? அந்த பால்லாம் போயிட்டு அப்படி ஹிட் ஆகுதுன்னா ஒரு லைன் தான் தெரியும். கரெக்டுங்களா? ஒரு லைன் தான் தெரியும். ஏன்னா இங்கே ஒரு ஒரு வழியா ஒரு சந்து வழியா தான் இருக்கு. ஒரு ஒரு இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 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 செவரில் இந்த வழியா இங்க இருந்து வாழை வந்து உள்ள தூக்கி போடும்போது இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும்தான் இங்க தெரியும். இது வந்து ஒரு லைட் கூட நினைச்சீங்க. இந்த லைட் வழியா இப்படிதான் தெரியும். இதே அடுத்தது Now, if we add a second slit, we would expect to see a second band duplicated to the right. Now, இப்ப ரெண்டு சந்து கிரியேட் பண்ணி ரெண்டு சந்தை உருவாக்கணும் அதே அந்த வால்ல அப்படின்னா ரெண்டு விதமான கோடுகள் தெரியும் பின்னாடி. கரெக்ட்டுங்களா? Let's look at waves. The waves hit the slit. இப்ப இது ஒரு வித பரிசோதனை. இப்ப அடுத்த பரிசோதனை பார்ப்போம். இதுல வந்து என்னன்னா, முன்னாடி பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு ஒரு சந்து வழியா கீழே வந்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா, கீழே கடல் தண்ணி, நார்மல் தண்ணி இருக்கு பாத்தீங்க, குளத்துல தண்ணி மாதிரி நீங்க நினைச்சீங்க. இந்த தண்ணியை வழியா ஒரு கல் இந்த இடத்துல போடுறாங்க. இப்படி ஒரு கல்லை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அலைகள் இப்படி போகும். அலைகள் உருவாகுமா? இந்த அலைகள் வந்து எப்படி போகுதுன்னா, அந்த சந்து வழி அந்த இடம் மட்டும்தான் கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து வழியாக அந்த அலைகள் striking the back wall with the most intensity directly in line with the slit. The line of brightness on the back screen shows that intensity. This is similar to the line the marbles make. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கல் ஒரே ஒரு சந்து மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு கல்லை போடுறீங்க, போட்ட உடனே அலைகள் உருவாகுது, ஒரு சந்து இருக்குது, அது வழியா அலைகள் இப்படி போய் பின்னாடி போகுது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது ரெண்டு சந்து போடுறாங்க. இப்போ ரெண்டு சந்தை ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு சந்து பண்ணும்போது ரெண்டு அலைகளும் இப்படி இப்படி மர்ஜ் ஆகும். நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. When we add the second slit, something different happens. If the top of one wave meets the bottom of another wave, they cancel each other out. So now there is an interference pattern on the back wall. இப்போ இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்றது. அதாவது இதுதான் கூட்டு தியானம் ஏன் பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா இதுதான் காரணம். ஒருத்தவங்களோட அலைகள் இன்னொரு அலைகள் ரெண்டுமே அப்படி மர்ஜ் ஆகுது. அப்படிங்கும் போது அது பல மடங்கு ஆகுது. இப்போ ஒரு அலை மட்டும் போகுதுன்னா ஒரு லெவல் தான். இப்போ அதோட ஃப்ரீக்குவன்சி இப்போ வெறும் வெறும் ரெண்டு தான். ரெண்டு குறுகிய வழி. பாரதி மேடம் ரொம்ப நன்றி நீங்கள் சட்டில் போட்டதுக்கு. அந்த ரெண்டு குறுகிய வழி உள்ள ஒரு இதை போடும்போது அது அப்படியே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு, அதாவது வந்து இது ரெண்டுமே அப்படியே மல்டிப்ளை ஆகுது, பெருக்குது ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைகள். ஓகேங்களா? அதனால தான் கூட்டு தியானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. Places where the two tops meet are the highest intensity, the bright lines, and where they can't. இப்போ ஏன் பின்னாடி அந்த லைட் வந்து என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அதோட தன்மை, அதாவது அந்த வீரியத்தன்மை எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னா அந்த சென்டரில், ஏன்னா ரெண்டுமே வந்து சந்திக்கிற அந்த இடம் வந்து சென்டரில் அதிகமாக இருக்குதுன்றாங்க. Cancel, there is nothing. So, when we throw things, that is matter, through two slits, we get this, two bands of hits. And with waves, இப்போ திடப்பொருளை ரெண்டு சந்து வழியா குறுகிய வழியா நீங்க வந்து போடும்போது வெறும் ரெண்டு கோடு தான் தெரியுது. இதே அலைகள் போகும்போது, அலைகளாக போகும்போது அப்ப அது மல்டிப்ளை ஆகுது, பெருக்குது அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ஆட்டம் வந்து என்னாச்சு? அலைகளால் ஆனவங்க. நம்ம அலைகள் வந்து நம்ம 2 பேர் 3 பேர் சேரும்போது அலைகள் பெருக்குது. ஓகேங்களா? we get an interference pattern of many bands. Good so far. Now,
Let's go quantum. An electron is a tiny, tiny bit of matter, like a tiny marble. Let's fire a stream through one slit. It behaves just like the marble, a single band. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் குவாண்டம் எலக்ட்ரான் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்மளோட அணுக்களை வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எலக்ட்ரான் புரோட்டான்றது எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் அப்படியே எடுத்து பால் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே வந்து ஷூட் பண்ணுறாங்க இந்த இதுக்குள்ள, இந்த அதே குறுகிய வழி இதில். அப்போ ஒரு இதுக்குள்ளே பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா, நேராக போயிட்டு பின்னாடி என்ன வரும் நமக்கே தெரியும். இந்த ஒரு வழியாக நீங்கள் அந்த குறுகிய வழியாக நீங்கள் வந்து அந்த ஒரு பால், அதாவது எலக்ட்ரானை வச்சு பரிசோதனை பண்ணுறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரானை வச்சு பரிசோதனை பண்ணும்போது நமக்கு பின்னாடி எத்தனை கோடு தெரியும்? ஒரு கோடு தான் தெரியும். So, if we shoot these tiny bits through two slits, we should get, like the marbles, two bands. இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல வெறும் ஒரு சந்து குறுகிய வழி இருக்கும்போது ஒரு கோடு தான் தெரிஞ்சுது. ரெண்டு சந்து வழியா நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து பால் மாதிரி போடும்போது நமக்கு ரெண்டு கோடு தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எப்படி அலைகள் மாதிரி இப்படி கருகுதோ அதே மாதிரி நிறைய கோடுகள் தெரியுது. அப்ப What? அப்ப எப்படி இது பார்க்குது? ரெண்டு கோடு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பின்னாடி, ஆனா ரெண்டுக்கும் மேற்பட்ட கோடுகள் தெரியுது. அப்ப எதனால இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் அலைகளால் பயணம் செய்யுது. அலைகளால் ஆனது எலக்ட்ரான்ஸ். An interference pattern. We fired அலைகளாக tiny bits of matter through. We get a pattern like waves, not like little marbles. How? How could pieces of matter create an interference pattern like a wave? It doesn't make sense. But physicists are clever. They thought maybe those little balls are bouncing off each other and creating that pattern. So they decide to ஒரு shoot எலக்ட்ரானாவே electrons போடுறாங்க, ஒரு one at a எலக்ட்ரானை time. ஷூட் பண்றாங்க. ஒரு There is எலக்ட்ரானை no ஷூட் way பண்ணும்போது they could interfere with each other. But after an hour of this, the same அதே interference மாதிரி தான் pattern இருக்கு. is seen. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அட் The எ டைம் நிறைய conclusion போடுறதுனால is அந்த மாதிரி இருக்கு. inescapable. The single electron leaves as a particle, becomes a wave of potentials, goes through both slits, and interferes with itself. அலைகள் to எப்படி hit the வந்து wall ஒன்னாடு ஒன்னா like a particle. அதே மாதிரி But எலக்ட்ரானும் mathematically, அதே மாதிரி it's even stranger. மல்டிப்ளை ஆகுது, It goes through பெருக்கல் both நடக்குது. slits, and it goes through neither. And it goes through just one, and it goes through just the other. All of these possibilities are in superposition with each other. But physicists were completely baffled by this. So they decided to peek and see which slit it actually goes through. They put a measuring device by one slit to see which one it went through and let it fly. But the quantum world is far more mysterious than they could have imagined. இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரே ஒரு வழி மட்டும் வச்சேன்னா ஒரு ஒரு கோடு மட்டும் தான் தெரிஞ்சது. ரெண்டு குறுகிய வழி உள்ள ஒரு ஸ்லிட் வச்சாங்க. அப்படி அந்த அந்த தகரத்தை வைக்கும்போது அது வழியா வந்து எலக்ட்ரானை செலுத்தும் போது நமக்கு அலைகள் மாதிரி கோடுகள் விழுது பின்னாடி. ஓகேங்களா? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அலைகளால் ஆனது, ஆற்றல்களால் ஆனது அப்படின்றது. இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே ஒரு கேமராவை போடுறாங்க. அங்கே கேமராவை போட்டு அது எப்படி அந்த இடத்துல போயிட்டு இப்படி பிரியுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, When they observed, the electron went back to behaving like a little marble. It produced a pattern of two bands, not an interference pattern of many. The very act of measuring or observing which slit it. இப்போ என்னன்னா ஒரு கேமராவை போட்ட உடனே அதை அளக்கணும் அப்படின்னு போட்ட உடனே வெறும் ரெண்டு கோடு தான் வருது அதே எலக்ட்ரான். ஏன் முன்னாடி மாதிரி வந்து நிறைய வரல அப்படின்னா, எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தையோ ஒரு இதை வந்து நம்ம அந்த ஒரு அணுவை கவனிக்கிறோம், ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது அது ஆற்றல்ல இருந்து திடப்பொருளாக மாறுகிறது அப்படின்றது அர்த்தம். அப்ப எல்லாமே நம்ம அணுக்களால் ஆனவங்க, அணுக்கள் வந்து ஆற்றல்களால் ஆனது. ஆற்றல் வந்து நம்ம எப்போ அந்த ஆற்றலுக்கு வந்து ஒரு கவனம் ஒரு இது நம்ம கொடுக்குறோமோ அந்த ஆற்றல் வந்து திடப்பொருளாக உருமாற்றம் நடைபெறுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இந்த ஆராய்ச்சியோட இது. அப்ப என்னன்னா இந்த எந்தெந்த விஷயம் இப்ப நீங்க நீங்க சொல்ற உங்க நம்ம 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 நம்மள நம்ம உடல்,
நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அணுக்களால் ஆனவங்க. பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனது. அப்போ எல்லாமே எனர்ஜி. நம்ம எது எதெல்லாம் பார்த்துனே இருக்கிறோமோ, எது எதெல்லாம் பார்க்குறோமோ, அது எல்லாமே வந்து திடப்பொருளாக அந்த உருமாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? எது எதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து அப்போ அது வந்து ஒரு திடப்பொருளாக நமக்கு காட்சி கொடுக்குது. அப்போ முன்னாடி சொன்னதை கண்டுபிடிக்க முடியுதா? நீல்போர் என்ன சொன்னாரு? நீங்க உண்மை நினைச்சுக்கிறது எந்த ஒரு பொருளை உண்மை நினைச்சுக்கிறது உண்மையே கிடையாது. நீங்க வந்து இந்த ஃபோன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் வந்து சாலிடு அப்படின்னு நினைக்கிறீங்க, சாலிட் கிடையாது. அப்பனா என்னது? இது எனர்ஜியால் ஆனது. இதை மைக்ரோஸ்கோப்ல எல்லாத்தையும் எடுத்து போய் பார்த்தோன்னா எல்லாமே எம்டி தான். அப்ப எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஆற்றல்களால் ஆனது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும், இந்த மாதிரி ஒரு கலர் வேணும், இந்த மாதிரி அப்படின்னு நம்ம வந்து நான் அதுக்கு பார்க்கணும், அது மனசு கண்ணில் நான் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ஆட்டம்ஸ், அதுக்கு தகுந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே உருமாற்றம் பெற்று எனக்கு ஃபோனா திடப்பொருளாக மாறி இருக்கு. அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் என்ன வேணும்? நான் வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கார் வேணும். நான் வந்து 10,000 சம்பளம் என்னோட நிகழ்காலத்தில் நான் இப்போ சம்பாதிக்கிறது ஒரு கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு கார் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களுக்கு என்ன உணர்வுகளும் இருந்தது. அந்த மாதிரி அந்த இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஆட்டம்ஸ், அதுக்கு தகுந்த அணுக்கள் வந்து ஒண்ணா சேர்ந்து அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். அப்ப அந்த மாதிரி சாத்தியக்கூறும் இந்த புலத்துல குவாண்டம் ஃபீல்ட்ல இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம்னு சொல்றோம். ரைட்டுங்களா? எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப எல்லாருமே நம்ம வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புலத்துல, இந்த ஃபீல்டுல அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அப்ப ஏன் சார் இது சிலதெல்லாம் நடக்கல நினைக்கிறோம், இதெல்லாம் நடக்கல அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப அடிப்படையான நம்மளோட விஷயம் வந்து என்னன்னா, went through meant it only went through one, not both. The electron decided. அப்ப நம்ம என்னன்னா எப்ப வந்து ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் நம்ம விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோமோ, ஒரு இது ஒரு நினைக்கிறோமோ அது அதுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டு வருது அப்படின்றாங்க. அதுதான் அதுதான் வந்து இந்த செஷன் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கோட கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக் இதுதான். நீங்க என்ன விஷயங்களை நீங்க வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்றீங்களோ, அதுக்கான அடிப்படை தத்துவம் என்னன்னா, நம் ஆற்றல்களால் ஆனவங்க. நம்பர் ஒன். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட மனசை வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது அது ஆற்றல்ல இருந்து உருமாற்றமாகி திடப்பொருளா மாறுது. திடப்பொருளா என்ன வேணா இருக்கலாம். ஒரு போனா இருக்கலாம், ஒரு ஒரு பணமா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு அனுபவமா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு விடுமுறைக்கு போகணும் அப்படி அனுபவமா இருக்கலாம். என்ன வேணுமோ உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி வேணுமோ அது எல்லாமே அணு ஆற்றல்களால் ஆனது. அந்த ஆற்றலை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, ஒரு உற்று நோக்குறீங்களோ அப்ப அது அனுபவமா மாறுது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதோட போதும். ஏன்னா 15 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக இந்த செஷனை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இங்கே யாருக்காவது கேள்விகள், ஏதாவது அனுபவங்கள் இல்லை ஏதாவது வந்து இருக்குது, இன்னைக்கான தியானத்தை பற்றி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான இன்னைக்கு புரிஞ்சதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கை தூக்கலாம், இல்லை மெசேஜில் வந்து போடலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். நிறைய பேர் பேசணும். அதனால உங்களோட என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து ஷார்ட்டாகவும் ரொம்ப பாயிண்டாகவும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அருமையான விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்தோம், டிஸ்கஸ் பண்ணது. நல்ல கேள்விகள். நம்ம நாளை மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்க.